அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலியை நாம் தமிழர் கட்சிக்காரங்க முழுசாக பாருங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். நான் பல பேர் சீமானுக்கு துரோகம் பண்ணிட்டாங்க, சீமானுக்கு துரோகம் பண்ணிட்டாங்கன்னு போடும்போது பல பேர் என்னை ஆதரிங்க. சில பேர் நீ என்ன சொல்லிட்டே இருக்க, சீமான் துரோகம் அப்படின்னு சொல்லி கூட கேட்குறீங்க. இப்போ பாருங்கள், என் கண்ணுக்கு அப்பட்டமாக ஒரு துரோகம் தெரியுது. இந்த நாம் தமிழர் கட்சியோட ஐடி விங் விலை போயிட்டாங்களா, அந்த ஐடி விங்கே வினை போயிடுச்சா, எங்கடா ஐடி விங்கே காணா அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்குது. நாம் தமிழர் கட்சி ஐடி விங் செத்து போச்சு, அப்படி தான் இருக்குது. ஏன்னா டிஎம்கே ஐடி விங் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியுது. அதிமுக ஐடி விங் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு தெரியுது. பாஜக ஐடி விங்கு இந்த தாவேக்க விர்ச்சுவல் வாரிஸ் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியுது. ஆனால் நாம் தமிழர் கட்சி ஐடி விங் படுத்து செத்து போச்சு. அந்த ஐடி விங் என்ன பண்ணுன்னா, அவங்க பேர் சொன்னால், ஐடி விங் தலைவி பேர் சொன்னால் நம்ம சேனலுக்கு ரிப்போர்ட் அடித்து சேனலில் காலி பண்ணணும். அதான் நாம் தமிழர் கட்சி ஐடி விங் பண்ணுது. அந்த நாம் தமிழர் கட்சி ஐடி விங் விலை போயிடுச்சு. அது அந்த குறிப்பிட்ட பெண் இருக்காங்களே, 2 பெண்கள் இருக்காங்களா, 2 பெண்களும் 2 கருப்பாடுகள். அந்த 2 பெண்களும் விலை போன கும்பல் அப்படின்னு தான் நான் சொல்லணும். ஏன்னா இப்போது தமிழ் தேசியவாதிகள் நாம் தமிழர் கட்சி மெயினாக தமிழர்களே என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஊரணச்சேர்க்கையை எதிர்ப்பாங்க. ஊரணச்சேர்க்கை இனத்துக்கு எதிரான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி எதிர்ப்பாங்க. ஏன்னா நம்ம இனம் அப்படிங்கிறது ஒருவனுக்கு ஒருத்தி அப்படிங்கிறது தான், அதான் கான்செப்ட்டு. ஒரு பொண்டாட்டி ஒரு புருஷங்கிறது தான் கான்செப்ட்டு. அந்த கள்ளக்காதலை கூட நம்ம என்ன பண்ண மாட்டோம், ஏற்றுக்க மாட்டோம். ஆனால் அதில் இந்த எல்ஜிபிக்யூட்டி அப்படிங்கிறது பைசெக்சுவல், ஆணும் ஆணும் பெண்ணும் பெண்ணும், அப்புறம் வேறு மாதிரி இந்த க்யூர் அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த பல வகையான ரூபங்கள், ஆண் வேஷத்தில் பெண் அப்படின்னு சொல்லி இதை எந்த தமிழ் இனமே பெருசாக எதிர்க்கும். தமிழ் இனத்துக்கு எதிரானது அப்படிங்கிறது தான் இந்த எல்ஜிபிடியுடைய இந்த அஜெண்டா. அப்போது நாம் தமிழ் கட்சி ஐடிவியில் உட்காந்துக்கிட்டு, அது நாம் தமிழ் கட்சியுடைய அஃபீஷியல் சேனலான எங்கள் தேசம் சேனல்லே உட்காந்துக்கிட்டு இந்த ஓரணச்சேர்க்கை ப்ரமோஷன் பண்ணிட்டு உட்காந்துருந்தா, ஓரணச்சேர்க்கை கூட்டான அந்த இது வேணும், எங்களுக்கு அந்த சட்டம் வேணும், அப்படி வேணும் அப்படி வேணும்னு சொல்லி அதை ப்ரொமோஷன் போட்டுருந்தால் எப்படி இருக்கும்? அப்படி தான் பண்ணிட்டுருக்காங்க. இது முழுக்க அந்த சீமான் அவர்கள் கூடையே இருந்துட்டு சீமான் அவர்களை அழித்து சீமான் முதுகிலே குத்தி இவங்க விலை போயிட்டாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய டைரக்ட் குற்றச்சாட்டு. இப்போது பாரிசால் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? இப்போ நம்மளுக்கே இவ்வளோ காண்டாக இருக்குது. என்ன இவங்க அஃபீஷியல் நாம் தமிழர் கட்சியோட அந்த சீமான் தொடர்ந்து அஃபீஷியல் சேனலில் இவங்க ஏன் இந்த செய்தியெல்லாம் போடுறாங்க? எவ்வளோ முக்கியமான செய்தி இருக்குது. அந்த செய்தியெல்லாம் விட்டுட்டு சீமானவரோட உழைப்பை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா, அந்த சீமானவர்கள் பேசின காணொலிகளை வெட்டி கொண்டு போய் சேர்க்கலாம். அதெல்லாம் விட்டுட்டு இந்த ஓரணச்சேர்க்கைக்கு எதுக்கு வீடியோ போட்டு உட்காந்துருக்கணும் அப்படிங்கிற கேள்வி இருக்குது. புரியுதுங்களா? அது அஃபீஷியல் சேனலு. அப்போது இந்த 2 பெண்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, முழுக்க அந்த சீமானோட உழைப்பை அழிக்கிறாங்க. தமிழர்களுக்கே சீமான் மேலே வெறுப்பேறணும். இப்போ சீமானை நம்ம எதுக்கு ஆதரிப்போம்? சீமான் தமிழுக்காகவும் தமிழருக்காகவும் தமிழ் இனத்துக்காகவும் ஒரு பிரச்சனைனா நிப்பாட்டா எங்கள் அண்ணன் அப்படிங்கிற மாதிரி தான் நானும் ஆதரிக்கிறேன். நிறைய பேர் அப்படி தான் ஆதரிப்பாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, தமிழினத்துக்கு எதிரான ஒரு விஷயத்தை தொடர்ந்து ஒரு வருஷம் இந்த ஊரணச்சேர்க்கையை ஆதரிச்சுட்டு இருக்காங்க. ஆதரித்து இவங்க ட்வீட் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. உடனே இந்த பக்கம் பாரிசால்னு போட்ட நபர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அதை சீமானவர்கள் தான் அந்த ஊரணச்சேர்க்கையை ஆதரிக்கக்கூடியவர் அப்படிங்கிற மாதிரி அதை கட்டமைப்பாங்க. தமிழினத்துக்கு எதிரான ஊரணச்சேர்க்கைங்கிறது குழந்தை இல்லாமல் பண்ணி விட்றோம் அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு பக்கம் பரப்பாங்க. அப்போது இந்த இடத்துல நீங்கள் நல்லா கவனிங்க. ஒரு பக்கம் ஐடி விங் என்ன பண்ணுது, நாம் தமிழர் கட்சிக்கு எதிரான ஒரு விஷயத்தை நாம் தமிழர் கட்சி அஃபீஷியல் ஹேண்டிலிருந்து பண்ணுது. இந்த பக்கம் பாரிசாலன் போன்றவர்கள் சீமான தான் அது காரணம் சொல்லி பரப்பாங்க. அப்போ ஒட்டுமொத்தமாக என்ன ஆகும்னா, ஒட்டுமொத்த தமிழர் இருக்காங்கள்ல, அவங்களுக்கு நாம் தமிழர் கட்சி பிடிக்காமல் போயிடுது. இது அதிமுகவில் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதிமுகவில் இருக்குது. ஆனால் அதிமுக இனத்துக்கான கட்சின்ட்டு வரலை. நாம் தமிழர் கட்சி இனத்துக்கான கட்சின்னு வந்திருக்கு. டிஎம்கேல இந்த ஊரணச்சேர்க்கை ஆதரிக்கிறாங்க. அதெல்லாம் அவங்களாம் காசு கொடுத்து ஓட்டு வாங்கிட்டு போயிடுவாங்க. அவங்களுக்கெல்லாம் கொள்கை கோட்பாடு இல்லை. நம்மளுக்கு கொள்கை கோட்பாடு இருக்குதுன்னு சொல்லிட்டு தமிழினத்துக்காக நம்ம அரசியல் பண்ணுறோன்ட்டு கடைசியில் தமிழினத்துக்கு எதிரான ஒரு விஷயத்தை நாம் தமிழர் கட்சி முக்கிய பொறுப்பில் இருந்துகிட்டே பண்ணால் இதுக்கு பேர் என்ன? இதுதான் கேவலமான ஒரு அரசியல். இதை தான் பண்ணுறாங்க அந்த 2 பெண்களும். அந்த 2 பெண்கள் பேரை சொல்லக்கூடாது, சொன்னால் தூக்கிடுவாங்க. அதே இந்த ஒரு பதிவை பாருங்களேன். இந்த முத்தார் அப்படிங்கிறவன், இந்த யூடியூபர்ஸ் அப்படிங்கிறவன் அந்த சீமானுடைய படங்களை கேவலமாக போடுவானுங்க. சீமான அண்ணையும் சீமான மனைவியும் ரொம்ப கொச்சைப்படுத்துவாங்க. அதெல்லாம் இவங்க 2 பேரும் ஸ்ட்ரைக் கொடுத்து நீக்க மாட்டாங்க. நம்ம சேனலாக நீக்குவாங்க. அப்போ இவங்க யாருக்கா வேலை பார்க்குறாங்க, இவங்க யார்கிட்ட வேலை போனாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம கேட்க வேண்டியிருக்குது. ஏன்னா இவங்களுக்கு காசு வேறு அதில் வருதா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. உங்களுக்கு தெரியும், இந்த ஒரு லாபி பெருசு. பல வெளிநாடுகள் ஃபண்டு வரும். அந்த ஃபண்டுகளை வாங்கி திங்கிறாங்களா, அவங்கள்ட்ட விலை போனாங்களா அப்படிங்கிறதான் இந்த கேள்வியே. வேறு ஒன்றும் இல்லை. இந்த எல்ஜிபிடியோ இந்த ஊரணச்சேர்க்கை ஆதரிக்கவும் ஃபண்டு வரும். அந்த ஃபண்டுக்காக வாங்கிட்டு இவங்க ஒரு கம்பெனி வச்சுருக்காங்க. அந்த கம்பெனியில் இந்த பல வேலைகளை செஞ்சுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு விலை போய்கிட்டு சீமானவர்களுக்கு துரோகம் செய்கிறாங்களா கூட இருந்தேன் அப்படிங்கிறதான் கேள்வி. சரியா? 2வது என்னென்னா, இந்த நாம் தமிழர் கட்சி ஐடி விங்கு வேஸ்ட்டு. அது இருக்குதா என்னன்னே தெரிலங்க. ஒன்றுத்துக்கு லாய்க்கு இல்லாத ஒரு ஐடி விங்னா அது நாம் தமிழர் கட்சி ஐடி விங் தாங்க. ஒன்றுத்துக்கும் லாய்க்கு இல்லை.
இப்போது சாட்டை துரைமுருகன் ஒருத்தர் அன்அஃபீஷியல் ஐடிவிங்க வேலை பார்க்குறாரு. எல்லா தப்பையும் சுட்டி காட்டி எல்லாம் வச்சு கிழிக்கிறார். அதே மாதிரி தான் வந்து தென்னை விஷ்ணுவாக இருக்கட்டும், இடும்போன கார்த்தியாக இருக்கட்டும், இந்த பக்கம் ஹிம்லனாக இருக்கட்டும். அதே மாதிரி இது ஒரு 10 பேர் 5 பேர் 10 பேர் தான் அவ்வளோதான் முடிஞ்சு. நாம் தமிழர் கட்சியே முடிஞ்சு. அதுக்கப்புறம் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய பொறுப்பாளர்னா கோவை கார்த்திகா, அப்புறம் கோவை நர்மதாக்கா, இந்த பக்கம் வந்து ஒரு 10 15 பேர் அவ்வளோதான். ட்விட்டர் போடுவாங்க, பேசுவாங்க, வைப்பாங்க. அந்த அப்புறம் கன்னியாகுமரியை சேர்ந்த அந்த ஒரு சில பேர் இவ்வளோ தான். ஆனால் அந்த ஐடிவிங் என்ன பண்ணுதுன்னா தூங்குது. ஐடிவிங்கு செயல்பாடு ஒன்றுமே இல்லை. என்ன பண்ணும், நான் 10 ஃபேக் ஒரு ஆள் வந்து 10 ஃபேக் ஐடி வச்சுங்க, 10 ரீட்வீட் பண்ணுங்கள். இதெல்லாம் ஒரு ஐடிவிங் இருக்க தகுதியே இல்லாத, ஐடிவிங் இருக்குன்னா அறிவே இல்லாத ஒரு நபர் தான் இந்த தலைவி. அது நம்மளை மாதிரி ஃபேக் ஐடி வச்சுக்கன்னு சொல்லிட்டு நம்மளை மாதிரி ஆள் சொல்லலாம். நான் கூட சொல்லலாம் ஃபேக் ஐடி வச்சுக்கங்கடான்னு. ஆனால் ஒரு ஐடிவிங் தலைவி வந்து அப்படி சொல்லாமல் நாம் தமிழர் கட்சி கூட்டத்திலே வந்து எல்லாம் வந்து ஒரு செல்லை வச்சுக்கிட்டு 10 ஐடி ஃபேக் ஐடி வச்சுக்கோங்க, வச்சு நீங்கள் ட்வீட் பண்ணிக்கோங்க அப்படின்னா இதுதான் கேவலமான. ஒன்றால் செயல்பட முடியலை. ஒன்றால் வந்து இப்போது வாய்ஸ் ஆஃப் காமன்னு சொல்லிட்டு ஆதவர்ஜனா வச்சு 25,000 பேரை வச்சு வேலை பார்க்குறாரு. அதே மாதிரி இந்த பக்கம் வந்து ஜான் ஆரோக்கியசாமி பல ஆட்களை வச்சு வேலை பார்க்குறாரு. அதே மாதிரி இந்த ரூட் மாஃபியா பல ஆட்களை வச்சு வேலை பார்க்குறாங்க. நீங்கள் அது மாதிரி பல ஆட்களை வச்சுது அதுவும் தன்னார்வர்களாக வர்ற ஆள் இருக்குது. ஒரே இடத்துல தான் கூடணும்னு அவசியம் இல்லை. அதாவது சீமானவர நியூஸை வந்து நாம் தமிழ் விஷய நியூஸை வந்து அந்த இணையதளங்களில் அப்படி பரப்பி விடலாம். ஒரு 10,000 பேர் நம்மளுக்கு வந்து கிடச்சா போதும், 10,000 பேர்த்த வந்து ஒருங்கிணைச்சா போதும். அந்த 10,000 பேரை ஒருங்கிணைக்கிறதுக்கு இப்போல்லாம் இணையம் வந்துருச்சு. அழகாக வந்து என்னை போன்ற ஆட்கள், தமிழ் தேசியம் பேசுகிற ஆட்கள் எல்லாத்தையும் வந்து கூப்பிட்டா அவ்வளோ தன்னார்வல் வருவாங்க. அவங்களாம் இணைச்சி அழகாக செய்திகளை வந்து உருவாக்கி இந்த ரூட் மாஃபை எப்படி வந்து செய்தியை உருவாக்குறாங்க. ஒரே ட்வீட்டை வந்து பார்த்திங்கன்னா பல பேர் போடுவானுங்க. அதெல்லாம் வந்து அந்த மெத்தேடு, அந்த ரீச் ஆகிறதுக்கு உண்டான மெத்தேடு ட்விட்டரில், ஃபேஸ்புக்கில் அது மாதிரி நம்ம பண்ணலாம். அந்த மாதிரிலாம் விட்டு நான் ஃபேக் ஐடி தான் வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளவு ஒன்றும் பண்ண தெரியாமல், ஒன்றுமே தெரியாது, இந்த ஐடிவிங் தலைவிக்கு ஒன்றுமே தெரியாது, ஒன்றுமே தெரியாமல் உட்காந்துருக்குது. ஆனால் என்ன விலை போயிடுச்சு அது மட்டும் தெரியுது. சீமானோட உழைப்பு வந்து என்ன பண்ணோம், வீணாக பண்ணோம். அதுதான் இதோட ஒரே வேலையாக இருக்குது. மற்றபடி இப்போ ஒன்றும் இல்லை. ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கோம்னா இப்போ ஏதோ சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் பார்த்தீங்களா, அதெல்லாம் அவங்க தீர்த்து கொடுக்கலாம். இப்போ கூட பல யூடியூப் சேனல், நாம் தமிழ் கட்சி ஆதரவா சேனல்லாம் பல சேனல் வந்து தம்பிகள் நல்லா பேசுவாங்க. ஆனால் பாருங்கள் ஏதோ ஒரு ப்ராப்ளம் போயிடுவாங்க. வியூஸ் போகாது, இல்லை வந்து தம்ப்லைன் சரியாக வைக்க தெரியாது, இல்லை பேசுகிறதுக்கு வந்து கண்டென்ட் வந்து சரியாக இருக்காது, ஏதோ ஒரு இது இருக்கும். அது மாதிரி வந்து சேனல் திடீர்னு வந்து இந்த ரீஸ்டூட் கண்டென்ட் அது இதுன்னு வரும். இதுக்கெல்லாம் என்ன பண்ணால் அந்த ஐடிவிங் வந்து சப்போர்ட் பண்ணும். ஆனால் இந்த ஐடிவிங் வந்து எதுக்குமே சப்போர்ட் பண்ணாது. ஒன்றுக்கு ஒன்று மட்டும் பண்ணும். ஆதரித்து கஷ்டப்பட்டு நம்மளே சொந்தமாக வளர்ந்து வர்றோம் பாருங்கள். நாம் தமிழ் கட்சிக்கு ஆதரவாக வந்து நான் என்னை எடுத்துக்கங்க, நானே பேசி வந்தேன். அப்புறம் ரீயூஸ்டு கண்டென்ட்டு அது இதுன்னு வந்து சேனல் வந்து கைவிட்டு போகுது. திருப்பி ஒரு 3 மாதம் கழித்து வருது, திருப்பி பேசுகிறோம். அப்புறம் எப்படி வந்து வீடியோ போடணும், எப்படி வந்து அதை அவங்க அந்த மாதிரி வராமல் பார்த்துக்கணும்னு சொல்லி நம்ம வந்து பேசிக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் நான் பண்ணிகிட்ருக்கேன். இதெல்லாம் ஒரு ஐடிவிங் பண்ணணும், எனக்கு பண்ணி கொடுக்கணும். அதெல்லாம் ஒன்றும் பண்ணுறதில்ல. இந்த மாதிரி ஒரு பல தம்பிகளை வந்து உருவாக்கியிருக்கலாம். இப்போ பாருங்கள், நாம் தமிழ் கட்சி ஆதரவு யூடியூப் சேனல்களே கம்மி. உருவாக்க வேண்டியது ஐடிவிங்கோட வேலை. இப்போ தாவைக்காக்கா பசங்களுக்கு பாருங்கள், அத்தனை ஐடிவிங்க அத்தனை சேனல் வச்சுருக்காங்க. யூடியூப் சேனல் எப்படி எல்லாத்துக்கும் எப்படி வியூஸ் போகுது, எல்லாருடைய தம்ப்லைன் எப்படி அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது. எல்லாத்துக்கும் காரணம் ஐடிவிங்கு. ரூட் மாஃபியான்னு சொல்கிறோம். அவங்க அந்த வேலையை பார்க்குறாங்க. நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க ஐடிவிங்கில் இருந்துட்டு? ஒரு யூடியூபரையாவது உருவாக்கியிருக்கீங்களா? நீ கை காமிச்சு இந்த யூடியூபர் என்னால் தான் இவ்வளோ பெரிய ஆளாக வந்திருக்கான்னு சொல்ல முடியுமா? எல்லாம் சொந்த உழைப்பால் வந்திருக்கான். சாட்டையாக இருக்கட்டும், இவராக இருக்கட்டும், இடுமான கார்த்தியாக இருக்கட்டும். இடுமான கார்த்திகெல்லாம் வந்து எடிட்டிங்கே தேவையில்லை. அவர் அப்படியே பேசி அப்படியே போட்டுறாரு. ஏன் தென்னை விஷ்ணு எல்லாமே பாருங்கள் 5 பேர் தான் சொல்ல முடியுது. வேறு யார் இருக்கா சொல்லுங்கள்? யாருமே இல்லைங்க. எல்லாமே தான் சொந்தமாக வந்து எடிட் பண்ணி போட்டு வந்தது தான். இந்த நாம் தமிழ் சைட்டு ஒரு யூடியூப் சேனலை உருவாக்கலை. ஒரு 10,000 பேர் ஒரு 1000 பேர் சொந்த ஒரு குழுவை உருவாக்கி ட்விட்டர்னு தான் மெயின் பேஸாக இருக்குது. அங்கே வந்து அதை கருத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு வந்து வழி இல்லை. ஒன்றும் பண்ணாத விலை போயிடுச்சு அந்த ஓரினச்சேர்க்கை ஆட்கள்கிட்ட அப்படின்னு தெரியுது. அந்த ஓரினச்சேர்க்கை ஆட்கள்கிட்ட விலை போயிட்டு சீமானோட உழைப்பு வந்து அழிச்சிட்டு உட்காந்துருக்குது. இந்த 2 லேடியும் கருப்பாடுகளும். சீமானவர்கள் வந்து வெற்றிக்குமரனை வெளியேற்றினது, அப்புறம் ஜெய்சபாண்டியனை வெளியேற்றினது, இந்த கும்பல் இருக்குது காளியம்மாள் எல்லாம் வெளியேற்றினது இருக்கட்டும். மெயினாக இந்த 2ஐயும் வெளியேற்றிவிட்டு ஐடிவிங் அப்புக்கு ஒரு நல்ல ஒரு ஆளாக வேலை செய்கிற ஆளாக வந்து போடுங்க. உடனே சொல்லுவானுங்க, நீ வந்து ஐடிவிங்க வந்து அவங்க போடுறாங்கன்னா நீ வந்து வேலை பார்ப்பியான்னு. நான் வேலை பார்க்குறேன், என்கிட்ட பொறுப்பை கொடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன ஐடிவிங் என்ன அவ்வளோ பெரிய வேலையா?
ஏங்க மாத சம்பளம் கொடுத்துட்றாங்க இதில் கட்சியில். ஆ எல்லாம் கொடுத்துருவாங்க. இவங்க சும்மா நினைக்கிறாங்க ஏதோ சொந்த காசை போட்டு தான் அந்த அம்மா அப்படி ஒன்றும் கிடையாது. என்ன ஐடி விங்னா என்ன பெரிய வேலையெல்லாம் கிடையாது. யார் வேணால் பண்ணலாம். இப்போ ஐடி விங்கில் வந்து அடுத்து கீழே பொறுப்பில் இருக்காங்க பாருங்கள், அவங்கள்ட்ட யார்கிட்ட கொடுத்தா கூட பண்ணுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் ஐடி விங் ஒன்றும் அவ்வளோ பெரிய அப்படியே இந்த கம்ப சூத்திரம் கிடையாது. டிஜிட்டல் நாலேஜ் வந்து நம்ம கற்றுக்கலாம். கற்றுக்க முடியாத ஒன்றுமே கிடையாது. என்ன நான் ஒன்றுமே தெரியாத நான் வந்து வீடியோ எடிட்டிங் பண்ணலையா, பேக்ரவுண்ட் ஸ்க்ரீன் ரிமூவ் பண்ணலையா, ஒரு செல்லை வச்சுக்கிட்டே பண்ணலையா, பண்ணலாம். ஆனால் விலை போகக்கூடாது. இந்த மாதிரியான ஆட்கள்கிட்ட வந்து விலை போகக்கூடாது. அதுதான் முக்கியம். இந்த அம்மா பெரிய ஐடி விங் வந்து கழட்டி தள்ளிடுச்சு. இந்த அம்மாவை தூக்கிவிட்டு வேறு ஆளை போட்டால் தான் ஐடி விங் செயல்படும், இல்லைன்னா செயல்படாமல் செத்து தான் போயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காணொலியை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.